வணக்கம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நமக்கு என்ன பார்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரை விட ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ் பேப்பர்னு சொல்லுவோம். அந்த ஜிஎஸ் பேப்பரில் நம்ம அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கு எப்படியெல்லாம் நம்ம படித்தோன்னா ஈஸியாக கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், ஈஸியாக கொஷின் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸில் யூனிட் 1 அதாவது சயின்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்ல நம்ம ஒவ்வொரு யூனிட்டும் எந்தெந்த இதுக்கெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற டெஸ்ட் சீரீஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த டெஸ்ட் அண்ட் கொஷின் வந்து எப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 குரூப் 4க்கான யூனிட் 1 சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சயின்ஸில் கூட இப்போ குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது சயின்ஸில் அவ்வளோவா கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கல. இருந்தாலும் நம்ம முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட் சீரீஸில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரி பார்ட், நம்ம ஹிஸ்ட்ரி வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இது எல்லாமே ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்கணும். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பாலிட்டி அப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த 3 பார்ட்டும் நல்லா படிச்சிட்டாவே நம்ம கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் வந்து நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஜிஎஸ் பார்ட் தான் ரொம்ப கஷ்டம். ஜிஎஸ் பார்ட்ல யூனிட் 1 சயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஸ்டின் கம்மியாக தான் கேட்குறாங்க. அதனால எப்படி அந்த கம்மியான கொஸ்டினையும் நம்ம ஈஸியாக எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் குரூப் 4க்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் இதில் கொடுத்துருக்கோம். அதில் எப்படிலாம் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு தெரியாத கொஸ்டினை எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணுறது, அப்படிங்கிற டெக்னாலஜில நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நல்லா படிக்கணும், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, இது ஃபுல்லாக நல்லா படிக்கணும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அப்புறம் யூனிட் 1 சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாண்ட், ஜுவாலஜி, இது மட்டும் தான் இருக்கு. இதுல குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது குரூப் 4க்கு கொஞ்சம் லிபரலா கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம நல்லா படிச்சு போயிட்டோம் அப்படின்னா, நல்லா கஷ்டமா படிச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு தெரியாத கொஸ்டினையும் எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். கூற்று ஏ, அணுக்கரு இணைவானது உயர் வெப்பநிலையில் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன்னா இணைவு, அணுக்கரு இணைவு. ஹைட்ரஜன் குண்டு இருக்குல்ல, ஹைட்ரஜன் குண்டும் அணுக்கரு இணைவு தான். அப்போ அணுக்கரு இணைவானது உயர் வெப்பநிலையில் மட்டுமே நடைபெறும். ஏன்னா நடைபெறும் கண்டிப்பா. அது 10⁻⁷ இருந்து 10⁻⁹ அந்த கெல்வின் வெப்பநிலையில் தான் நடைபெறும். 10⁻⁷ இருந்து 10⁻⁹ கெல்வின் வெப்பநிலையில் தான் நடைபெறும். ஏன்னா அதிக வெப்பநிலையில் தான் நடைபெறும் சொல்லுவாங்க. இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அணுக்கருக்கள் அவற்றுக்கிடையே உள்ள விலக்கு விசையை விட்டு வெளியேறுவதற்கான இயக்க விசையானது உயர் வெப்பநிலையில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அணுக்கருக்கள் அவற்றுக்கிடையே உள்ள விலக்கு விசையை விட்டு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதான் சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் கெட்ஸ் இனஃப் கைனடிக் எனர்ஜி டு ஓவர்கம் நேச்சுரல் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எங்க கிடைக்குதுன்னா ஹை டெம்பரேச்சர்ல தான் கிடைக்குது. அதனால தான் அந்த ஹை டெம்பரேச்சர்ல இணையும். நம்ம வெல்டிங் அடிக்கிறோம்ல, ரெண்டு இரும்ப ஜாயின் பண்றோம்ல, அதுதான் அணுக்கரு இணைவு. அதாவது 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ் வந்து ஜாயின் ஆகி ஒரு பெரிய நியூக்ளியஸா ஜாயின் ஆகுது, அதான் அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, அணுக்கரு இணைவானது உயர் வெப்பநிலையில் மட்டுமே நடைபெறும். கரெக்ட். அணுக்கருக்கள் அவற்றுக்கிடையே உள்ள விலக்கு விசையை விட்டு வெளியேறுவதற்கான இயக்க விசையானது உயர் வெப்பநிலையில் கிடைக்கிறது. அப்போ ரெண்டுமே கரெக்ட். இப்போ பாருங்க, போத் ஆன்சர் அண்ட் ஆர், அதாவது போத் ஏ அண்ட் ஆர், ஆன்சர் அண்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏ இன் சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி கூற்றுக்கான கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க சயின்ஸ்ல. ஓகே, முன்னாடியெல்லாம் இப்போ குரூப் 2 கொஸ்டின் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கூற்றுக்காரன் கொஸ்டினே ஒரு பக்கத்துக்கு கேட்டிருக்காங்க. அதனால சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பேட்டர்ன்ல படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அணுக்கருல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன்
நியூக்ளியர் ஃபிஷன். இந்த அணுக்கரு நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க கம்பல்சரி. அப்ப பாருங்க அணுக்கரு இணைவானது எவ்வளவு வெப்பநிலையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन. நம்ம இந்த மாதிரி क्वेश्चனை ரீட் பண்ணி படிச்சோம்னா எக்ஸாம்ல பார்க்கும்போது நமக்கு क्वेश्चन வந்து புதுசா தெரியாது. क्वेश्चन நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணிக்கோல இது மாதிரி क्वेश्चन, அதனால ஐடியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா क्वेश्चனை நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு தெரியாத क्वेश्चனையும் ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணலாம், கரெக்டா ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பாருங்களேன். திறனின் பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. திறனின் பரிமாண வாய்ப்பாடு என்ன? வாட் இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் பவர்? பவரோட இப்போ பரிமாண வாய்ப்பாடு பத்தி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. பரிமாண வாய்ப்பாடு டைமென்ஷனல் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் திறன் என்னன்னா, திறன் அப்படினா வேலை பை காலம். திறன்னா வேலை பை காலம், வேலை பை காலம் சொல்றாங்க. வேலை பை காலம் இங்கிலீஷ்ல வொர்க் பர் டைம் அப்படின்னு சொல்றாங்க. வேலை பை காலம். வொர்க் எப்படி எழுதலாம்? வேலையை வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா வேலையை ஜூல் பர் செகண்ட் அப்படி எழுதலாம். வேலையை எப்படி எழுதலாம்? ஜூல் பர் செகண்ட். வேலையை வந்து ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு சொல்ல எழுதலாம். வேலையை வந்து ஜூல் பர், அதாவது நம்ம எவ்வளவு ஒர்க், அதாவது எவ்வளவு ஆற்றல் இருக்கு அதை வந்து எவ்வளவு வேலையை சொல்றோம். விசை இன்டு தொலைவில் நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வேலையை நம்ம ஏதாவது ஒரு பொருளை இப்போ நான் தள்ளுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் தள்ளுறேன், ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகுது, அப்ப நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேலையை வந்து நியூட்டன் மீட்டர் பர் காலம் அப்படின்னா செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நியூட்டன் மீட்டர் அப்படின்னா செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நியூட்டன் மீட்டர் என்ன சொல்லலாம்? ஜூல்னு சொல்லலாம். அப்போ ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா ஈக்குவல் டு வாட். ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா வாட்னு அர்த்தம். ஜூல் பர் செகண்ட். அப்ப திறனின் அலகு வாட்னு கேட்டா நம்ம இங்க ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். பட் ஆனா டைமென்ஷன் ஃபார்ம்ல கேக்குறாங்க. ஒரு நியூட்டன்னா என்னன்னு நமக்கு தெரியணும். நியூட்டன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதான் நியூட்டன். ஒரு நியூட்டன்னா என்னன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்ப சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? இங்க நியூட்டன் பதிலா வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர், ஆல்ரெடி ஒரு மீட்டர் இருக்கா, இன்டு மீட்டர்னு வரும், டிவைட் பை இங்க செகண்ட் ஸ்கொயர் இருக்கு, இங்க செகண்ட் இருக்கு, அப்ப என்ன வரும்? செகண்ட் கியூப்னு வரும். செகண்ட் கியூப். இப்ப டைமென்ஷன் ஃபார்முலா என்னதுன்னா கிலோகிராமுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் எம் எழுதணும். கேபிட்டல் எம். ஏன்னா கிலோகிராம் மாஸ் அலக பயன்படுது, அதனால கேபிட்டல் எம். மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்னா எல் ஸ்கொயர்னு எழுதணும். எல் ஸ்கொயர். செகண்ட் வந்து எதை அலக பயன்படுதுன்னா, செகண்ட் அப்படின்னா டைம் அளக்க பயன்படுது. அப்ப t -3, -3 போறோம்னா கீழ இருக்கிறதுனால -3 போறோம். அப்ப m l ஸ்கொயர் t -3 அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு. m l ஸ்கொயர் t -3 ஆப்ஷன் B ல இருக்கு. அப்ப திறனின் டைமென்ஷன் ஃபார்முலா, அந்த டைமென்ஷன் ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அடுத்த क्वेश्चन நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனின் முதல் இயக்க விதி எதனுடன் தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. நியூட்டனின் முதல் இயக்க விதி எதுனா நிலைமத்தை, லா ஆஃப் இனர்ஷியா பேஸ் பண்ணி வருது. இது எந்த டாபிக்னா இது யூனிட் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து क्वेश्चन கொடுத்துருக்கோம். இது வந்து மோஷன் அப்படிங்கிற டாபிக். இப்போ குரூப் 4 சிலபஸ்ல மோஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. மோஷன்னா இயக்கம், அந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்து அப்ப நியூட்டனின் முதல் இயக்க விதி லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஒரு முதல் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன? அதாவது நிலைம விதி, லா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா. ஒரு பொருள் ஓய்வு நிலையிலோ அல்லது தொடக்க சீரான இயக்க நிலையில இருக்கும்போது புறவிசை ஒன்று செயல்பட்டு அதன் நிலையை மாற்றும் வரை அது அதே நிலையில இருக்கும். அதான் முதல் விதி அப்படின்னு சொல்றாங்க. நிலைம விதின்னு சொல்லுவாங்க. முதல் விதிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? நிலைம விதி. அப்ப முதல் விதி எதனோட தொடர்புடையது? நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலைமம். முதல் விதி எதனோட தொடர்புடையது? நிலைமம். அடுத்த क्वेश्चन போலாம். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கணித்தல் கொள்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க? புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பானது உயரம் அதிகரிக்கும் போது குறையும். உயரம் அதிகரிக்க குறையும் சொல்றாங்க. உயரம் அதிகரிக்க குறையும். அடுத்து புவியீர்ப்பு முடுக்கத்தின் G மதிப்பானது ஆழம் அதிகரிக்கும் போது குறையும். ஆழம் அதிகரிக்கும் போது, அப்போ பூமி எடுத்துக்கலாம். பூமியில மையத்துல சுழி. புவியீர்ப்பு முடுக்கம் மையத்துல பார்த்தோம்னா G வந்து 0. ஓகேங்களா? இப்போ நிலநடுக்கோட்டு பகுதியில G வந்து 1/r² எதிர் விகிதத்துல இருக்கும். 1/r². அப்ப நிலநடுக்கோட்டு பகுதி தான் பூமியில நிலநடுக்கோட்டு பகுதி ஈக்குவேட்டர் அப்படின்னா இங்க ரேடியஸ் அதிகமா இருக்கிறதுனால G இன் மதிப்பு என்ன ஆகும்? ரேடியஸ் அதிகமா இருக்கிறதுனால G இன் மதிப்பு, இப்ப இங்க ரேடியஸ் வந்து அதிகம், அப்ப G இன் மதிப்பு என்ன ஆகும்? குறையும். அப்ப குறைஞ்சு கம்மியா இருக்கும், குறைஞ்சு மையத்துல வந்து என்ன ஆகும்? சுழி அப்படின்னு சொல்றாங்க. மையத்துல சுழி அப்படின்னு சொல்றாங்க. இதே உயரம் அதிகரிக்க உயரம் அதிகரிக்க
அதோட மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அத ஃபர்ஸ்டும் கரெக்ட், ரெண்டாவதும் கரெக்ட். மேல் கூறியவற்றில் எது சரியானவை அப்படின்னா சரியானவை. இது வந்து அந்த ரேடியஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. யூனிவர்ஸ்னா பிசிக்ஸ் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கும். யூனிவர்ஸ் பேரண்டம். அத வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி g decreases with the increase in altitude. altitude increase ஆக altitude ஆக அதோட மதிப்பு குறையும். உயரம் அதிகரிக்க அதோட மதிப்பு குறையும். அடுத்து புவியீர்ப்பு முடுக்கத்தின் g இன் மதிப்பானது ஆழம் அதிகரிக்கும் போது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே கரெக்ட். both 1 and 2. which of the மேற்கூறியவற்றில் சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. following statement, which of the statement is correct statement எதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே கரெக்ட். அடுத்து match the following. புவி மைய கொள்கை யார் கண்டுபிடிச்சா, சூரிய மைய கொள்கை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. match the following. இப்போ பார்த்தோம்னா புவி மைய கொள்கை, சூரிய மைய கொள்கை யார் சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து புவி மைய கொள்கை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புவி மைய கொள்கை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கோள்களின் இயக்கம் பற்றி எண்மான விதி, தன் அச்சை பற்றி சொல்லணும் விதி என்ன. இப்போ புவி மைய கொள்கை யார் கொண்டு வந்தா, புவி மைய கொள்கை தாலமி. புவி மைய கொள்கை. சூரிய மைய கொள்கை நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படின்னு சொல்றது, நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோள்களின் இயக்கம் பற்றிய எண்மான விதிகள் அப்படின்னு யார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் புவி தனது அச்சை பற்றி சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா, புவி தன் அச்சை பற்றி சொல்லுவது ஆப்ஷன் பி. புவி தன் அச்சை பற்றி சொல்லுவது எண்மான விதிகள் அப்படின்னா ஜோகன்ஸ் கெப்லர் அப்படிங்கிறத சொன்னது. புவி தனது அச்சை பற்றி சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா ஆரியபட்டா. புவி தன் அச்சை பற்றி சொல்லுவது, அதாவது எர்த் ரொட்டேட்ஸ் இன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படின்னா ஆரியபட்டா. எர்த் ரொட்டேட்ஸ் இன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படின்னா ஆரியபட்டா. அடுத்து எம்பீரிக்கல் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் அப்படின்னு சொன்னது ஜோஹன்ஸ் கெப்லர் அப்படிங்கிறது சொல்றாரு. கெப்லர் விதிகள்னு சொல்றாங்க. கெப்லர் விதிகள் பிளானட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், ஜியோசென்ட்ரிக் அப்படின்னா டாலமி அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. அப்போ மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் ஏதாவது ஒன்று தெரியலனா கூட மற்ற தெரியறத வச்சு ஈஸியா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். பின்வரும் கூட்டுகளை ஆராயுங்க. நம்ம கூட்டு காரணத்திலே படிச்சுட்டு போய் கஷ்டமா படிச்சு போனோம்னா அங்க எக்ஸாம்ல ஈஸியா வந்தா நம்மளால அட்டெண்ட் பண்ணிடலாம். நம்ம இங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம்ல கஷ்டமா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியா பாருங்க. அடுத்து பின்வரும் கூட்டுகளை கவனிக்கவும். கூட்டு ஏ, எந்திர பாகங்களில் பந்து தாங்கு உருளைகள் விரும்பப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. எந்திர பாகங்களில் பந்து தாங்கு உருளைகள் விரும்பப்படுகின்றன. இயக்க உராய்வை விட உருளும் உராய்வு அதிகமாகும் சொல்றாங்க. காரணம் உருளும் உராய்வு. இங்கிலீஷ்ல பால் பியரிங்ஸ் ஆர் preferred in machine parts. ஏன்னா அந்த ஃபிரிக்ஷனை பால்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பால் பியரிங் தான் அப்படி சொல்லுவாங்க. உருண்டையா இருக்கும்ல, ரோலிங் ஃபிரிக்ஷன் இஸ் கிரேட்டர் than the kinetic friction அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால இது பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எந்திர பாகங்கள் வந்து பந்து தாங்கு உருளைகள் விரும்பப்படுகின்றன, ரைட்டு. ஆனா இயக்க உராய்வை விட உருளும் உராய்வு வந்து அதிகம் சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ சரி, ஆர் வந்து தவறு. ஏன்னா உருளும் உராய்வு தான் கம்மியா இருக்கும், இது கம்மியா இருக்கும், இயக்க உராய்வு அதிகமா இருக்கும். ஆனா இங்க क्वेश्चन எப்படி கொடுத்திருக்காங்க, இயக்க உராய்வை விட உருளும் உராய்வு அதிகம்னு கொடுத்திருக்காங்க, மாத்தி கொடுத்திருக்காங்க. அது தப்பு. புரியுதுங்களா? அது கரெக்டா படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். அப்ப ஏ சரி, ஆர் தவறு ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்த்தோம்னா பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. சூரியனின் ஈர்ப்பு விசையானது மைய விலக்கு விசையாக கோள்களில் செயல்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. சூரியனின் ஈர்ப்பு விசையானது மைய விலக்கு விசையாக கோள்களில் செயல்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. அப்ப ரெண்டுமே கரெக்டா. கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. இப்ப சூரியன் இங்க இருக்கு அப்படின்னா கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டுமே கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே கரெக்ட்னு சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन, பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. Choose the correct statement from the following அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா மைய விலக்கு விசை. இது வந்து விசை டாபிக், ஃபோர்ஸ் டாபிக். மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை டாபிக்லாம் இருக்கு. 9th 10th புக்லயே இது இருக்கு, ஈஸியா படிக்கலாம். அதனால நம்ம படிக்கும் போதே நல்லா ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनலாம் படிச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்வருவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. மைய விலக்கு மற்றும் மைய நோக்கு விசைகள் செயல் எதிர் செயல் இணைகள் அப்படின்னு சொல்றாங்க. செயலோ எதிர் செயல் இணைகள் அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு.
கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேக்குறாங்க. எது செயல் எது செயல்? சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்ஷன் ரியாக்ஷன் பாஸ் ன்னு சொல்றாங்க. ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் பார் அது கிடையாது. அடுத்து வந்து மைய நோக்கு மற்றும் இயற்கை விசையாகம் சொல்றாங்க. இயற்கை விசை கிடையாது, இது தப்பு. இயற்கை விசை கிடையாது. சென்ட்ரிபெடல் வந்து ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ் கிடையாது, நம்மளா தூண்டுற ஃபோர்ஸ். அடுத்து மைய விலக்கு விசை ஈர்ப்பு விசையில இருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தப்பு. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அரைசஸ் ஃப்ரம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. அடுத்து வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு விசை மையத்தை நோக்கியும் மைய விலக்கு விசை மையத்திலிருந்து வெளிநோக்கியும் செயல்படுகிறது. அப்ப இதுதான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 9வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ராக்கெட் ஏவுதலில் கீழ்கண்ட எந்த விதிகள் பயன்படுகின்றன? ராக்கெட் ஏவுதலில் எந்த விதிகள்? ரெண்டுமே பயன்படும். நியூட்டனின் 3ஆம் விதி, நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு, ரெண்டுமே பயன்படும். இது முக்கியமான கொஸ்டின். ராக்கெட் ஏவுதலில் எந்த விதி பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. டு ப்ரொஜெக்ட் த ராக்கெட், ராக்கெட்டுக்கு எந்த விதி? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனோ. அடுத்த ஆப்ஷன் சி, இதுவும் லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், உந்தமாறா கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு, இந்த விதிகள்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கீழ்கண்டவற்றில், அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த பயன்பாடு புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க எந்த பயன்பாடு புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல which application among the following helps in discovering stars and planets? சிம்பிளா ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதி பயன்படுகிறது? எந்த அப்ளிகேஷன்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி தான் பயன்படுதுன்னு சொல்றாங்க. நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. அடுத்து கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்க பயன்படுகிறது? 3ஆம் விதி எங்க இருக்கு அப்படின்னா ஏ மற்றும் பி ரெண்டுலயுமே ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளையும் இருக்கு, இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளையும் இருக்கு. நியூட்டன் 3ஆம் விதி. இப்போ ஓய்வு நிலைன்னா நம்ம உட்காரல சேர்ல, அது ஓய்வு நிலை. இயக்க நிலை அப்படின்னா நம்ம நடந்துட்டு போறது, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கீழே கொடுக்குறோம், அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் மேல வருது, இல்லைன்னா சரிக்கு விழுந்துருவோம். அதனால ஓய்வு நிலையில இருக்கும், இயக்க நிலையில இருக்கும். அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லா, வந்து தேர்ட் லாவோட அப்ளிகேஷன். அடுத்து எந்த விதி மீட்சி எல்லையில் தகைவானது திரிபுக்கு நேர்த்தகவில் உள்ளது அப்படின்னா இதான் ஹூக்ஸ் லா. ஏன்னா பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பின் விதி, சாரி பிசிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பொது அறிவியல் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொது அறிவியல் விதிகள், அதனால அது படிச்சாகணும், ஹூக்ஸ் லா. அடுத்து தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தவறான கூற்று கேட்கறாங்களா இல்ல சரியான கூற்றான்னு கேட்கறாங்க. கொஸ்டின்ல வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொருள் ஒன்றின் மீது வேலை செய்யப்பட்டு அதன் மூலம் பொருள்கள் ஆற்றலை பெறுகின்றன. பொருள் ஒன்றின் மீது வேலை செய்யப்பட்டு அதன் மூலம் பொருள்கள் ஆற்றலை பெறப்படுகின்றன, அது தப்பு. பொருள் ஒன்றின் மீது வேலை செஞ்சாதான் அது ஆற்றலை பெறுமா? கிடையாது, அது தானாவே ஆற்றல் பெறும். இவ்வாறாக பொருளின் மீது வேலையை செய்யப்படும் போது பொருளின் பெறுகின்ற ஆற்றலை நிலை ஆற்றல் சொல்கிறோம். இப்போ நிலை ஆற்றல் கிடையாது, அது வந்து இயக்க ஆற்றல். அது வந்து நிலை ஆற்றல் கிடையாது, இயக்க ஆற்றல். இயக்கத்தால் பொருள்கள் பெற்றுள்ள ஆற்றல் இயக்க ஆற்றல். அப்ப இது சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அது இயக்க ஆற்றல். பொருளை ஒரு இயக்க வச்சோம், ஒரு பொருள் மீது வேலை அடிச்சோம் அப்படின்னா அது இயங்கும், கொஞ்சம் நகரும், வைப்ரேட் ஆகும், அதுக்கு பேர் இயக்க ஆற்றல். அது நிலை ஆற்றல் கிடையாது. இங்க நிலை ஆற்றல் கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்கறாங்க கொஸ்டின்ல. அப்ப தவறானது ஒன்னு மட்டும் தான் தப்பு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேர்திசை மின்னோட்டம். இது எலக்ட்ரிசிட்டி டாபிக், 10th புக்ல இருக்குது. இது வந்து 10th புக்ல இருக்குது. 10th புக் முக்கியமானது, 10th புக் முக்கியமானது. நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு பேர் இன்வெர்டர்னு சொல்லுவாங்க. நேர்திசை மின்னோட்டம். which device is used to convert DC to AC? DC to AC, DC வந்து AC கன்வெர்ட் பண்றது இன்வெர்டர். இன்வெர்டருக்கு பேர் வந்து நேர்மாற்றி அப்படின்னு சொல்றாங்க. இன்வெர்டருக்கு பேர் வந்து நேர்மாற்றி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन, சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மின்னோட்டம் Q என்னும் எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்னோட்டம்னா I தான் குறிக்கப்படும், அப்ப Q கிடையாது. Qனா மின்னூட்டம் சொல்லுவாங்க. மின்னூட்டம்னா சார்ஜ் தான் Q, சார்ஜ். சார்ஜ் சொல்றாங்களா, சார்ஜ்னா தமிழ்ல மின்னூட்டம். மின்னூட்டம் அப்படின்னா இதுதான் வந்து Q சொல்லுவாங்க, இல்லைன்னா கேபிட்டல் Qன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மின்னோட்டத்துக்கு கிடையாது. கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை சிம்பிள் Q கிடையாது. எலக்ட்ரிக் கரண்ட்னா I is equal to Q by T ன்னு சொல்லுவோம். I is equal to Q by T. Qனா மின்னூட்டம், சார்ஜ் பர் டைம். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கடத்தி ஒன்றின் ஒரு பகுதி வழியே மின்னூட்டங்கள் பாயும் மீதம் மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. ரைட். அப்ப செகண்ட் ரைட். அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் as the rate of flow of charge in a conductor அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு இதுல. அடுத்து மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிகழ்வு. மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிகழ்வு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இதுக்கு பேரு மின் வெப்பமேற்றல் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பமேறல். மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிகழ்வு. What is the phenomenon? இல்லனா பிரின்சிபல் known as the conservation of electrical energy into heating energy. அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது என்னன்னா எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மின் வெப்பமேற்றல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தவறான கூற்றுகளை தேர்ந்தெடு. அம்மீட்டர்னா ஏன்னு கொடுத்திருப்பாங்க, ஏன்னு ரவுண்ட் போட்டிருப்பாங்க, அதான் அம்மீட்டர். மின்னோட்டம் மற்றும் அதன் திசைகளை கண்டறிய பயன்படுகிறது. இது தப்பு. மின்னோட்டம் மற்றும் அதன் திசைகளை கண்டறிய கால்வானோமீட்டர் தான் பயன்படும். கால்வானோமீட்டர் ஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து கால்வானோமீட்டர் மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. இதுவும் தப்பு. அப்ப மின்னோட்டத்தை அளவிட அம்மீட்டர் இங்க வந்திருக்கணும், கால்வானோமீட்டர் இங்க வந்திருக்கணும். அப்ப இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுக்கோங்க. கால்வானோமீட்டர்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரி டைரக்ஷனை மட்டும் தான் சொல்லும், மின்னோட்டத்தை அளக்காது. அதே அம்மீட்டர்னா மின்னோட்டத்தை அளவிட பயன்படும். புரியுதா? அம்மா தான் அளந்து சாப்பாடு போடுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? ஃபாலோ பண்ணலாமா? நெக்ஸ்ட். அப்ப ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட் தான், மாத்தி கொடுத்துருக்காங்க. கால்வானோமீட்டர் இங்க வந்திருக்கணும், அம்மீட்டர் கீழே வந்திருக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. எந்த மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது? எது மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது? மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது வோல்ட்மீட்டர். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதெல்லாம் அளவிட பயன்படுத்தி சொன்னாங்க. எது செய்யப்பட்ட வேலையை காலத்தால் வகுக்க கிடைக்கும் மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. செய்யப்பட்ட ஒர்க் பர் டைம் அப்படின்னா வேலை பை காலம் அப்படின்னா திறன். முன்னாடியே திறன் பத்தி ஒரு ஃபாலோ பார்த்தோம். இதுக்கு வந்து ஆக்சுவலா திறன் அப்படின்னா என்னன்னா, திறமையான வேலைக்கு நம்ம இப்ப நல்ல குரூப் 4க்கு நல்லா படிச்சோம் அப்படின்னா திறமையான வேலைக்கு காலம் பதில் சொல்லும். காலம்னா இப்போ ரிசல்ட் வரும்போது காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. காலம்னா ரிசல்ட் வரும்போது பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேலை பை காலம் அப்படின்னு சொல்றாங்க. வேலை பை காலம். திறமையான வேலைக்கு யார் பதில் சொல்லுவா? காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேலையை காலத்தால வகுக்க கிடைக்கக்கூடியது திறன்னா W. திறன் பவர் சிக்வல் இதோட SI எனக்கு வாட் சொல்லுவாங்க. ஒரு வாட் அப்படின்னா 746, ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னா 746 வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் ஒர்க் டன் பை த டைம் டேக்கன் T டு டூ த ஒர்க் அப்படின்னா அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா பவர் அப்படின்னு சொல்றாங்க. பவர். அடுத்து முடுக்கத்தின் SI அலகு கேக்குறாங்க. SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன். முடுக்கத்தின் SI அலகு. முடுக்கம் அப்படின்னா திசை வேகம் பை காலம். வெலாசிட்டி திசை வேகம். இங்கிலீஷ்ல வெலாசிட்டி பர் டைம் சொல்றாங்க. திசை வேகம்னா மீட்டர் பர் செகண்ட், டைம்னா ஆல்ரெடி ஒரு செகண்ட். அப்ப இந்த செகண்ட் அப்படியே கீழே வரும். அப்ப மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு வரும். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு எங்கேயுமே கிடையாது. இங்கே இல்ல. அப்ப none of this அப்படிதான் வரும். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. அடுத்து ஐசோடோன்களை தேர்ந்தெடுக்க. ஐசோடோன்னா பாருங்களேன். ஐசோடோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒத்த நியூட்ரான்களை கொண்டிருந்தா அதுக்கு பேர் ஐசோடோன். அப்ப நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்ப கார்பன் வந்து 6-14 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்பன் 6-14. இதுல 14ல இருந்து 6 கழிச்சா என்ன ஆகும்? 14 - 6. இதுதான் இந்த நியூட்ரானின் எண்ணிக்கை. நியூட்ரானின் நிறை எண்ணில இருந்து அணு எண்ணை கழிச்சா நியூட்ரான் எண்ணிக்கை. 16ல இருந்து 6 போச்சு அப்படின்னா 8. அடுத்து ஆக்சிஜன் 8 16. 16ல இருந்து 8 கழிச்சோம்னா நியூட்ரானில் 8. இங்கே 8 நியூட்ரான், இங்கே 8 நியூட்ரான். அதாவது சேம் தமிழ்ல ஒத்த நியூட்ரான்களை நியூட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோடோன். ஐசோ பார்னா வேற, ஐசோ டோப்புகள்லாம் வேற. ஐசோடோன் அப்படின்னா ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்கள். எப்படி கண்டுபிடிக்கணும்? நிறை எண்ணில இருந்து அணு எண்ணை கழிக்கணும். அடுத்த क्वेश्चन. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். ஓகேவா? பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். கூற்று ஏ ஐசோடோப்புகள் ஒருமித்த வேதி பண்புகளை கொண்டிருந்தன அப்படின்னு சொல்றாங்க. ஐசோடோப்புகள் ஒருமித்த வேதி பண்புகளை கொண்டிருந்தன. எந்த ஒரு அணுவின் வேதியியல் பண்புகளும் எலக்ட்ரான்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு அணுவின் வேதியியல் பண்புகளும் எலக்ட்ரான்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐசோடோப்புகள் ஒருமித்த வேதி பண்பு, ஒரே வேதி பண்பு, இயற்பியல் பண்புல தான் மாறி இருக்கும். அதான் வந்து என்ன சொல்றாங்க? ஐசோடோப்புகள். ஒரு அணுவின் வேதியியல் பண்புகளும் எலக்ட்ரான்கள் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றன. வேதியியல் பண்புகளை யார் சொல்றாங்கன்னா எலக்ட்ரான்கள் மட்டும்தான். அதனால இது ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏயின் சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन.
திரவத்துளி மாதிரியின் உதவியுடன் அணுப்பிளவு செயல்முறையை விளக்கியவர். Who explained the nuclear fission process with the help of liquid draft model அப்படின்னு சொல்றாங்க. நீல்ஸ் போர் அண்ட் ஜான் ஏ வீலர், ரெண்டு பேரும் தான், நீல்ஸ் போர் மற்றும் ஜான் ஏ வீலர். பி, ஆப்ஷன் பி. இவர் தான் வந்து அணுக்கரு பிளவை வந்து செயல்முறையை விளக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. வலிமையான அணுக்கரு விசையானது மிகவும் குறைவான வீச்சு கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. வலிமையான அணுக்கரு விசையானது மிகவும் குறைவான வீச்சு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டான் நியூட்ரான் ஆகியவற்றுக்கிடையே வலிமையான அணுக்கரு விசையானது சமமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட், போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச். அப்ப நியூக்ளியஸ்னாவே நம்ம கண்ணுக்கு தெரியாது, சின்னதா இருக்கும் நியூக்ளியஸ் தான். வெளியில தான் எலக்ட்ரான் சுத்தி வரும். இது ரெண்டுல நியூக்ளியஸ்ல என்ன இருக்குன்னா புரோட்டானு நியூட்ரான் இருக்கும். இது ரெண்டுக்குள்ள ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். அதான் அணுக்கரு விசை மிகவும் வலிமை வாய்ந்தது. அடிப்படை விசைகளே மிகவும் வலிமை வாய்ந்தது அணுக்கரு விசை. அடிப்படை விசைகளில் மிகவும் வலிமை வாய்ந்தது அணுக்கரு விசை, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா. அடுத்து, திசைவேகம் அதிகரிப்பின் அடிப்படையில் பின்வருவனவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொன்னாங்க. திசைவேகம் அதிகரிப்பின் அடிப்படையில் பின்வருவனவற்றை வரிசைப்படுத்துக. அப்ப திசைவேகம் எதுக்கெல்லாம் அதிகமா இருக்கும், ஸ்பீடு வந்து எதுக்கெல்லாம் அதிகமா இருக்குன்னா ஆல்பா, பீட்டா, காமா. இந்த காமா ரேஸ் வந்து எதன் அடிப்படையில் போனா ஒளியின் திசைவேகத்திலே போகுமா. அதோட ஸ்பீடு வந்து ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் என்ன இருக்கும், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு வேகத்துல போகும். என்னன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு இவ்வளவு வேகம் போகும். அப்ப இதுதான் வந்து திசைவேகத்தின் அடிப்படையில். இதே அயனியாக்கல் அடிப்படையில் கேட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல வரும். இதுதான் அயனியாக்கல். அயனியாக்கல்னா அயானைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அயனைசேஷன் இதை வந்து திசைவேகம் இல்லைன்னா பெனிட்ரேஷன், ஊடுருவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடுருவும் அடிப்படைனா ஆல்பா ரொம்ப கம்மியா இருக்கும். அயனைசேஷன்னா ஆல்பா ரொம்ப அதிகமா இருக்கும். அது அப்படியே ஆப்போசிட்டா வச்சுக்கணும். இது அயனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், எக்ஸ் என்ற இடத்தில் வரவேண்டியது எது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ் என்ற இடத்தில் வர வேண்டியது இப்படி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆல்பா இங்க பார்த்தோம் அப்படின்னா 92. அப்ப 2 தான் மீதி இருக்கும், அணியன் 2. அப்ப ஹீலியம் 2, 4. இப்ப இங்க 234, இங்க 38 இருக்கு. 234 இங்க எத்தனை இருக்கு, 38. 234 + 38. ஹீலியம் இங்க 4 வரும், மீதி இங்க 4 4 8 இருக்கு. அப்ப ஈஸியா ஆன்சர் வந்து 238 வந்துச்சு. அப்ப ஆல்பா கதிர் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பா கதிர் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பா ரே. பீட்டா அப்படின்னா எலக்ட்ரான். எலக்ட்ரான்னா இங்க -1 சொல்லுவாங்க, இங்க 0 கொடுத்திருப்பாங்க. -1 எலக்ட்ரான். காமா ரேஸ்னா அதை வந்து மின்காந்த கதிர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு எந்த சிம்பிள் இல்ல. ஆல்பா கதிர்னா ஹீலியம். ஆல்பா கதிர் அப்படின்னா ஹீலியம் 2, 4. பீட்டா கதிர் அப்படின்னா எலக்ட்ரானை தான் பீட்டா கதிர்னு சொல்லுவாங்க. காமானா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மின்காந்த அலைகள். அடுத்து, ஹைட்ரஜன் அணுவில் முதல் 3 ஆற்றல் மட்டங்களின் விகிதம் என்ன சொல்றாங்க. ஹைட்ரஜன் அணுவில் the ratio between the first 3 orbits of hydrogen atom அப்படின்னா 1:4:9 அப்படின்னு சொல்றாங்க. 1:4:9. முதல் 3. இது வாட் இஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான், ஈஸியா அவங்க சொல்ல. முதல் 3 ஆற்றல் மட்டங்கள். அடுத்து, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. நீரின் மூலக்கூறுகளுக்கு இடையேயான விசையானது பாதரசத்தை விட வலிமையானதுன்னு சொல்றாங்க. நீரின் மூலக்கூறுகளுக்கிடையேயான விசையானது பாதரசத்தை விட வலிமையானது. ஓரின கவர்ச்சி விசையானது வலிமையான மூலக்கூறுகளுக்கு இடையேயான விசையினால் தோன்றுகிறது. மேற்கூறியவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மட்டும் தான் தவறானது. நீரின் மூலக்கூறுகளுக்கு இடையேயான விசையானது பாதரசத்தை விட வலிமையானது, தப்பு. அது வந்து என்ன சொல்றாங்க, வாட்டர் ஹேஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மாலிகுலர் ஃபோர்ஸ் தென் மெர்க்குரி. மெர்க்குரிக்கு தான் அதிகம், ஏன்னா அதுக்கு டென்சிட்டி அதிகம். அதனால நீருக்கு கிடையாது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனா இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, क्वेश्चनல தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தவறானது. நெக்ஸ்ட் क्वेश्चन, மின்காந்தங்கள் தேன் இரும்பினால், இது இரும்பு கெமிஸ்ட்ரி இரும்பு பேஸ் பண்ணி வருது. மின்காந்தங்கள் தேன் இரும்பால் செயல்படுகின்றன. ஏனெனில் தேன் இரும்பானது என்ன சொல்றாங்கன்னா அதிகமாக காந்த ஏற்பு திறன், கெமிஸ்ட்ரி சொல்லலாம், பிசிக்ஸ் சொல்லலாம். காந்த ஏற்பு திறன், குறைவான காந்த தேர்க்கு திறன், அதாவது லோ ரெனன்டிவிட்டி இருக்கும். ஏற்பு திறனா சசசிபிலிட்டி இருக்கும், அதிகமா இருக்கும். இதான் அப்ப ஆப்ஷன் பி, தேன் இரும்பு அப்படின்னு சொல்றாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அடுத்து, வேக வைக்கப்பட்ட முட்டைகளை குளிர்ந்த நீரில் வைக்கும் போது அதன் ஓடு நீங்கும். வேக வைக்கப்பட்ட முட்டைகள் சீரற்ற வெப்ப விரிவாக்கத்திற்கு உட்படுகின்றன. சீரற்ற, ரெண்டுமே கரெக்ட். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பி.
சாரி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ சொல்றாங்க. அசஸனும் ரீசனும் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே போத் எக்ஸ்பிளனேஷன். நமக்கு தெரியும் இந்த முட்டையெல்லாம் நமக்கே தெரியும். அடுத்து பார்த்தோம்னா பயாலஜி பத்தி வரும். தூதுவளையின் இரு சொல்லணும் ட்ரைசொலாட்டம் ஆகும். இதில் சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறது? பேரினம் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கலாம். பேரினம் ஜீனஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஜீனஸ் அதாவது மோஸ்ட்லி இப்போலாம் பார்த்தோம்னா ரீசெண்ட் ட்ரெண்ட்ல வந்து இருசொல் பெயரிடும் முறை அதிகமாக கேட்கறது இல்லை. சப்போஸ் கேட்டாலும் கேட்கலாம், அதனால பார்த்துக்கோங்க. அதிகமாலாம் இல்லை, ஆனால் நம்ம 6th to 10th கொஞ்சம் தான் இருசொல் பெயரிடும் முறை இருக்கு பாட்னியில். அதை சும்மா கேட்டால் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் காலனி வடிவில் பாசிகளுக்கு காலனி வடிவில் காணப்படும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா வால்வாக்ஸ் பாசி அப்படின்னு சொல்றாங்க. இஸ் an example for colonial form of algae அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதான் வால்வாக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து புளோரிடியன் ஸ்டார்ச் டாஸில் சேமிப்பு பொருளாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது ரோடோபைசி. புளோரிடியன் ஸ்டார்ச் வந்து எங்க இருக்கு அப்படின்னா எதுல சேமிப்பு பொருளா இருக்கு அப்படின்னா ரோடோபைசி. திடீர்னு இந்த பாட்டெல்லாம் கொஸ்டின் கேட்கல, குரு 4ல இந்த பாட்டெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து உண்ணத்தகுந்த காளானுக்கு என்ன எடுத்துக்காட்டு? உண்ணத்தகுந்த காளானுக்கு என்ன எடுத்துக்காட்டு பாருங்களேன். உண்ணத்தகுந்த காளான் எடிபிள் மஷ்ரூம் இஸ் கால்ட் அஹாரிகஸ் அப்படின்னு சொல்றாங்க. எடிபிள் மஷ்ரூம் அஹாரிகஸ். சாயில் எரோஷன் இஸ் பிரிவென்டட் பை சாயில் எரோஷன் பிரையோபைட்ஸ். மண்ணரிப்பு எதனால் தடுக்கப்படுகிறது அப்படின்னா தாவரங்களின் மண்ணரிப்பு பிரையோபைட்டுகள் மூலமா தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிலத்தாவரங்களில் முதல் வாஸ்குலர் பூவா தாவரம் எது அப்படின்னா பெரிட்டோபைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெரிட்டோபைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, டெரிட்டோபைட்ஸ் பிரையோபைட் கிடையாது, டெரிட்டோபைட் ஆப்ஷன் பி. வாஸ்குலர் பூவா தாவரங்கள், முதல் வாஸ்குலர் பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அடுத்து நன்கு வளர்ச்சி அடைந்த ஸ்போரோபைட்டிக் தாவர உடலம் எதில் காணப்படுகிறது? நன்கு வளர்ச்சி அடைந்த ஸ்போரோபைட்டிக் தாவர உடலம். The well-developed sporophytic plant. The well-developed sporophytic plant body is seen in gymnosperm அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்னோஸ்போத்துல தான் இது காணப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஜிம்னோஸ்போத்துல தான் காணப்படுகிறது. அடுத்து இருசொல் பெயரிடும் முறையை முதலில் அறிமுகப்படுத்திய ஆண்டு? இருசொல் பெயரிடும் முறை 1623. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வருஷம் அதிகமாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா லைட்டா பாத்துக்கலாம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இருசொல் பெயரிடும் முறை அதாவது பைனாமியல் nomenclature was first introduced in the year. இருசொல் பெயரிடும் முறை எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? 1623. நெக்ஸ்ட் क्वेश्चन. பென்சிலினில் ஒரு உயிர் எதிர்ப்பொருள் எதிலிருந்து பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பென்சிலின் is an antibiotic which is extracted from fungi அப்படின்னு சொல்றாங்க. which is extracted from fungi. பென்சிலின் அப்படிங்கிறது ஒரு உயிர் எதிர்ப்பொருள் எதுல இருந்து பெறப்படுகிறது அப்படின்னா ஃபங்கைல இருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கீழ்கண்ட இணைகளில் சரியானவை. லாமினேரியா இது அயோடின், அதுல அயோடின் வராது. நாஸ்டாக் அப்படின்னா ஹைட்ரஜன் நிலைநிறுத்தும். இது கிடையாது. நாஸ்டாக் வந்து ஒரு உயிரி உரம், ஆனா ஹைட்ரஜனை நிலைநிறுத்தாது. சரியானவை எதுன்னு கேக்குறாங்க. பாலிசைப்போனியா அப்படின்னா பசும்பாசி அப்படின்னு சொல்றாங்க. பசும்பாசி, நீல பசும்பாசினா கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. கிரீன் ஆல்கே, ரைசோபியம் இதெல்லாமே நீல பசும்பாசி அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரோடோபைசி அப்படின்னா பியூகோசாந்தின் அப்படின்னு சொல்லுவோம். பியூகோசாந்தின் வராது, பியூகோசாந்தின். அப்ப எது கரெக்ட் அப்படின்னா CUD தான் கரெக்ட். அடுத்த क्वेश्चन. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பில்லாந்தஸ் அமாரஸ், யூபோபிஎஃப்சி இதுல ஏ சரி. அடுத்து சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னா சொலைனேசி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சி வந்து தவறு. அகாலிகா இண்டிகா அப்படின்னா மால்வேசி கிடையாது. எகில் மார்மிலாஸ் அப்படின்னா ரூட்டேசி. ஏகில் மார்மிலாஸ் அப்படின்னா லூட்டேசி. இது வந்து அந்த தாவர இனத்தோட பேரு. இந்த பேர் மட்டும் சும்மா லைட்டா பாத்துக்கோங்க. இதுல அதிகமா கொஸ்டின்ஸ் வராது. ஈஸியா சும்மா ஒரு டைம் ரீகால் பண்றதுக்காக பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்துச்சுன்னா. அடுத்து பார்த்தோம்னா கீழ்கண்ட எந்த பண்புகள் ஆஞ்சியோஸ்போம்களுக்கு பொருத்தமானவை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. which of the following character is not suitable for angiosperm சொல்றாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா
ஏ வந்து வலைப்பின்னல் இணைப்போக்கு நரம்பு மூடிய விதை தாவரங்கள் புலோயத்தில் சல்லடை குழாய்கள் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். திறந்த விதை தாவரம் சூலகப்பை காணப்படுவதில்லை. கேமெட்டுகள் கூம்புகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது தவறு. மூடிய விதை தாவரம் அது. ஆனால் திறந்த விதை தாவரம் வருது. டக்கடிகள் கடத்தும் செல்கள் புலோயத்தில் துணை செல்கள் காணப்படுவதில்லை. புலோயத்தில் துணை செல்கள் இருக்கும். அதனால இது தப்பு. அடுத்து மூவங்க அல்லது நாவங்க மலர்கள் மூடிய விதை உரையுடன் கூடிய விதை கனி கொண்டுள்ளது. அப்ப ரைட்டு பார்த்தோம் அப்படின்னா சாரி பிஓசி தான் ரைட்டு. டி தப்பு. இதுல வந்து பார்த்தோம்னா புலோயத்துல துணைச்சல்கள் இருக்கும். அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நாட் சூட்டபிள் ஃபார் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறானது பார்த்தோம்னா பியும் சியும் தான் தவறானது. மூவங்க அல்லது நாவங்க மலர்கள் மூடிய விதை தாவர உடையுடன் விதை கனி கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது ரைட்டு. ஆனா இங்க கொஸ்டின்ல நாட் சூட்டபிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப துணைச்செல்கள் காணப்படுவதில்லை. அங்க துணைச்செல்கள் இருக்கும், அதனால காணப்படுவதில்லைன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. திறந்த விதை கிடையாது, இது வந்து மூடிய விதை. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. எது ரெண்டும் பொருந்தாதுன்னா பியும் சியும் தான் பொருந்தாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துக்கோங்க. கொஸ்டின் வந்து எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பொருந்துவது ஏயும் டியும் பொருந்தும், பொருந்தாதது பியும் சியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பின்வரும் வரிசையில் சரியானது எது அப்படின்னு சொல்றாங்க. பின்வரும் வரிசையில் சரியானது அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிரயோபைட்டுகளில் கேமிட்டக தாவர நிலை, பால் உறுப்பு, கேமிட் இணைவு, கருமுட்டை, விந்தக தாய்செல், விந்து உடலம். இது சரி. இந்த பிரயோபைட்டுல ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சியோஸ்போர்ம்களில் மகர சேர்க்கை ஃபர்ஸ்ட் நடக்கும். அப்புறம் கருவுறுதல், அப்புறம் கருமுட்டை, புதிய தாவரம் உருவாங்க. ரைட்டு. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரைட்டு. அடுத்து ஜிம்னோஸ்போர்ம்களில் ஆண் கூம்பு, பெண் கூம்பு, நுனி வித்துகள் மற்றும் பெரு வித்துக்கள், கருமுட்டை, புதிய வித்தக தாவரம் இதெல்லாம் நடக்கும். அடுத்து என்ன இருக்காது டெரிடோபைட்ல காற்றின் மூலம் மகர சேர்க்கை நடக்காது. காற்றின் மூலம் மகர சேர்க்கை, அப்புறம் நீரில் கருவுறுதல் இதெல்லாம் நடக்காது. காற்றும் நீர் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. காற்றுல இருந்தா காற்றுல நடக்கலாம். ஆனா காற்றும் நீரும் கருவுறுதல், காற்றுல மகர சேர்க்கை நடந்து நீர்ல போய் கருவுறுதல் நடக்குமா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசி. பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் இதுக்கு பார்த்தோம்னா பென்சிலின் அப்படிங்கிறது. பென்சிலியம் நொட்டேட்டம்னா என்ன தாவர வகை அப்படின்னா பென்சிலின். அடுத்து ஜிங்கோயா பைலோபா அப்படின்னா ஜிங்கோ பைலோபா அப்படின்னா தொல்லுயிர் படிமம் அப்படின்னா 5. அடுத்து அரக்கேரியா அப்படின்னா அலங்கார தாவரம் சொல்றாங்க. அரக்கேரியா அப்படின்னா அலங்கார தாவரம் 3க்கு 2. அடுத்து டீனியா பெடிஸ் அப்படின்னா சேற்று புண்ணுக்கு பயன்படும். டீனியா பெடிஸ் அப்படின்னா சேற்று புண். அப்புறம் பைக்குலேரியா அப்படின்னா 1. பைக்குலேரியா அப்படின்னா நெல்லின் வெப்பு நோய் அப்படின்னா பைக்குலேரியா காரணம். நெல்லின் வெப்பு நோய் தான் பைக்குலேரியா. இப்போ ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின். பென்சிலின் ஒரு உயிர் எதிர்ப்பொருள். பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்படுகிறது. இது மற்ற நுண்ணுயிர்களை கொல்லும் அல்லது வளர்ச்சியை தடை செய்யும். ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்சிலின் வந்து நுண்ணுயிர் கொல்லி, ஆன்டிபயோட்டிக் தான், நுண்ணுயிர் எதிர்ப்பொருள் தான். பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையில தான் தயாரிக்கப்படுது. ரெண்டுமே சரி. அப்ப ஆன்சர் ஏ. போத் ஏ அண்ட் R2 ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். செயற்கை முறை வகைப்பாடு இனப்பெருக்க வகைப்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. செயற்கை முறை வகைப்பாடு இனப்பெருக்க வகைப்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. செயற்கை முறை வகைப்பாடு உடல பண்புகளை அடிப்படையாக கொண்டது. ரெண்டுமே கரெக்ட். ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். தாவர உலகத்தில் பிரயோபைட்டுகள் நிலவாழ் தாவரங்கள். பிரயோபைட்டுகள் தான் நிலவாழ் தாவரங்கள். ஆனால் இவைகள் தன் வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய நீர் தேவைப்படுகிறது. ரைட்டு. நிலவாழ் தாவரங்கள் தான், ஆனா நீர் வந்து கண்டிப்பா அவசியம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிரயோபைட்டுகள் நிலவாழ் தாவரங்கள், ஆனால் இவைகள் தன் வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய நீர் தேவைப்படுகிறது. கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இதுல மாத்தி கொடுத்திருக்காங்க தமிழ்ல. பிரயோபைட்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். நீர்வாழ் தாவரங்கள் சொல்றாங்க. பிரயோபைட்ஸ் ஆர் லேண்ட் பிளான்ட்ஸ் பட் தே நீட் வாட்டர் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் தியர் லைஃப் சைக்கிள்ஸ். இப்போ இங்க கவனிங்க, தமிழ்ல கொஸ்டின் மாத்தி கொடுத்திருக்காங்க. பிரயோபைட்டுகள் வந்து நிலவாழ் தாவரங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இந்த ஆனால் அப்படிங்கிறது இங்க வரும். பிரயோபைட்டுகள் நிலவாழ் தாவரங்கள், ஆனால் இவை தன் வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய நீர் தேவைப்படுகிறது. ரெண்டுமே கரெக்ட். கொஸ்டின் இதுல மாத்தி இருக்கு.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்வருவற்றில் பூச்சி இல்லாதது எது அப்படின்னு சொல்றாங்க. சிலந்தி தான் பூச்சி இல்லாதது, பூச்சி வகையில் சேராதது, விச் இஸ் நாட் அன் இன்செக்ட். பூச்சி வகையில் சேராதது சிலந்தி. மூட்டை பூச்சி, வீட்டு ஈ, கொசு இதெல்லாம் பூச்சி வகையில சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் தொகுதிகளில் கடல்வாழ் உறுப்பினர்களை மட்டும் கண்டறிய அப்படின்னு சொல்றாங்க. கடல்வாழ் உறுப்பினர்கள் அப்படின்னா முத்தோலிகள். கடல்வாழ் உறுப்பினர்களா முத்தோலிகள். ஃபைண்ட் த குரூப் ஹேவிங் ஒன்லி மரைன் மெம்பர்ஸ் அப்படின்னா முத்தோலிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எச்சினோடெர்மாட்டா அப்படின்னு சொல்றாங்க, முத்தோலிகள். வயிற்றுப்போக்கு ஏற்படுத்துவது எது அப்படின்னா எண்டபீமா ஹிஸ்டாலைட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சீதபேதி இதெல்லாம் ஏற்படும் நோய். அது இந்த நோய் வந்து எதனால ஏற்படும்? சீதபேதி. வயிற்றுப்போக்கு வந்து சீதபேதியினால் ஏற்படுகிறது. அதை எண்டபீமா ஹிஸ்டாலைட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டபீமா ஹிஸ்டாலைட்டிகா அப்படின்னு சொல்றாங்க. அதான் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க, சீதபேதி.